காலையில வந்து என்னோட குழந்தை என்னோட சின்ன பையன் வந்து தூக்கம் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட சொன்னேன். ஓ இந்த இன்னும் காலையில ஸ்கூலுக்கு போகணுமா எக்ஸாம் இது யாரு கண்டுபிடிச்சது இந்த எக்ஸாம் எல்லாம். ஓ இன்னைக்கும் ஸ்கூலுக்கு போனோம். இது காலையில எழுந்திருக்கிறது வந்து இது இது யாருடா இதெல்லாம் கண்டுபிடிச்சேன்னு அவருக்கு கேட்டேன். அப்ப நான் யோசிச்சோம் அப்படியா. அது 2 நாள் முன்னாடி என்னோட பொண்ணு இதே மாதிரி சொன்னேன். ஸ்கூல்ல இந்த இவ்வளவு பெரிய பேக் எல்லாம் தூக்கி போகணும் காலேஜுக்கு போகும்போது நல்ல சூப்பரா இருக்கும். ஏன்னா பெரிய பேக் வேண்டாம், ஜஸ்ட் 2 புக் மட்டும் எடுத்து போனா போதும் இல்ல. இப்ப திடீர்னு வந்து காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சா போதும். இது வந்து ஸ்கூலுக்கு போறது பெரிய கஷ்டம். இந்த பேக் தூக்குறது என்னால முடியாதுன்னு சொன்னேன். இதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி என்னோட ஒய்ஃபும் என்கிட்ட சொன்னேன். சோ நான் வந்து நம்ம படிக்கிற ஸ்கூல் டைம்ல வந்து எவ்வளவு நல்ல டைம். அந்த டைம்ல வந்து ஒண்ணுமே யோசிக்க தேவையே இல்லை. நம்ம வந்து ஜாலியா இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க. ஒராளு வந்து ஸ்கூல் போறது பிடிக்காது. இந்த காலகட்டத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்றீங்க. ஒராளு வந்து எப்படியாவது அந்த பழைய காலகட்டத்துக்கு போகணும்னு சொல்றீங்க. ஆனா ஒராளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகவே பிடிக்காது. இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. சோ லைஃப் இஸ் டஃப் ஃபார் எவ்ரிபடி. எல்லா ஆளுங்களுக்கும் வந்து லைஃப் கொஞ்சம் டஃப் தான். ஆனா நான் வந்து காலையில ஒரு சின்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா 3 பேரையும் கூப்பிட்டு நான் சொன்னேன், இனி நமக்கு வெக்கேஷன் தான் வரப்போறேன். இந்த வெக்கேஷன்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ஒரு வெளியே வந்து டூர் போக போறேன். வேணும்னா வந்து இன்டர்நேஷனல் டூர் கூட பிளான் பண்ணலாம். அப்ப இந்த வாரம் முடிச்சிருந்தா நம்ம என்ன பண்ணணும், இன்டர்நேஷனல் டூர் கூட போலான்னு அவருக்கு சொல்லிட்டேன் அவரு 3 பேரையும் கூப்பிட்டு. சோ ரைட் நவ் இனிமே வந்து காலையில எந்திரிக்கும் போது எல்லாம் வந்து அம்மா வெக்கேஷன் வந்தா வந்து நமக்கு டூர் போலாம். அந்த ஒரு ஹாப்பினஸ்ல தான் வந்து அவர் எழுந்திருக்க போறாங்க. அவருக்கு யாருக்கு 3 பேருக்கும் வந்து இனி இந்த ஸ்கூலுக்கு போறதோ வேலைக்கு போறதோ ஒண்ணுமே பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அவரோட மைண்ட் செட்ல வந்து டோட்டலா வந்து வரப்போற காலகட்டத்தில் கிடைக்க போற அந்த பிக் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவரோட மைண்ட்ல இருக்கு. நம்ம ஆர்சிஎம் சிஸ்டத்திலும் வந்து நமக்கு இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு இருக்கிற மெயின் தீர்ப்பு என்னன்னு கேட்டா, இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் வந்து நமக்கு என்ன கிடைக்க போற ஆர்சிஎம்ல வை வி ஆர் டூயிங் திஸ், எதுக்கு நம்ம இந்த ஆர்சிஎம் பண்றோம். நம்ம வந்து ஆர்சிஎம்ல இருக்கிற பின்லெவல் இப்ப சஃபேர் சிஆர் மூர் சார் சொன்னேன், நமக்கு டைமண்ட் பட் சார் இருக்கு, ஈவன் ரிவ்யூ சர்மா சார் இருக்காங்க, நமக்கு ஸ்டார் டைமண்ட் நிறைய பின் லெவல் நமக்கு இருக்காங்க. சோ இந்த பின் லெவல் அச்சீவ் பண்றதுக்காக அந்த ஒரு லெவலுக்கு போறதுக்காக நம்ம பண்ண வேண்டிய சின்ன சின்ன வேலைகள் தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ தேர் வில் பி ப்ராப்ளம் ஃபார் எவ்ரிபடி. எல்லா சின்ன குழந்தையா இருந்தாலும் ஆர்சிஎம்ல இருந்து வெளியே நீங்க பார்த்தாலும் எல்லா ஆளுங்களுக்கும் வந்து பிரச்சனைகள் இருக்கும். ஆனா நம்ம வந்து வரப்போற காலகட்டத்துல நமக்கு கிடைக்க போற ஒரு பெரிய அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம மைண்டுக்குள்ள நம்ம கரெக்டா இருந்தா, அந்த ஒரு பேர்னிங் டிசைர் நமக்கு இருந்தா, ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஆர்சிஎம்ல வந்து நம்ம பிரச்சனையே பார்க்க மாட்டேன். 100% ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் நம்ம மைண்டுக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்ல. இன்னைக்கு வந்து நான் என்னோட ஃபேமிலி கிட்ட சொன்னேன். நான் வேணும்னா வெளியில கூட அப்படின்னா இன்டர்நேஷனல் ட்ரிப் கூட நான் கொண்டு போல நான் சொன்னதுக்கு காரணம் என்ன? பிகாஸ் ஐ நோ தட் ஐ ஹேவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி வித் மீ. எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்கு. ஆர்சிஎம்ல இருந்து எனக்கு காசு கிடைக்கிறாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நான் கரெக்டா இந்த டைம்ல யூட்டிலைஸ் பண்ணனாலதான் எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் அவர் மைண்ட் செட் வந்து சேஞ்ச் ஆக்க முடிஞ்சது. அதே மாதிரி நம்ம ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள வந்து நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்க. நம்ம எப்போ சிஸ்டம் ஆர்சிஎம் சிஸ்டம் சொல்லும்போது தெர் இஸ் சிஸ்டம். வாட் இஸ் சிஸ்டம்? சிஸ்டம் என்ன? சிஸ்டம் சொன்ன சார் வந்து நம்ம டைரக்ட் செல்லிங்கிற ஆளுக்கு கிட்ட போய் பேசுறதோ இல்லைன்னா வந்து நம்ம ஒரு பொருளை பற்றி நம்ம சொல்லி கொடுக்கறதோ மட்டும் கிடையாது. சிஸ்டம் மீன்ஸ் இட்ஸ் கமிங் ஃப்ரம் த கம்பெனில இருந்து டெப்போல இருந்து பிக்கப் சென்டர்ல இருந்து நம்ம கையில இருந்து பொருள் கிடைக்கிற டைம்ல வந்து நம்ம பேசுற விஷயங்கள், நம்ம வந்து பிளான் பிரசன்டேஷன், எவ்ரிதிங் இன்க்ளூடட் இன் தி சிஸ்டம். எல்லாமே இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கு. ஆனா இப்போ இந்த எல்லா டோட்டல் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த சிஸ்டம் வந்து நமக்கு கரெக்டா யூட்டிலைஸ் பண்ண முடியும். நிறைய ஆளுக்கு வந்து பொருள் கிடைக்கல, இல்லைன்னா வந்து எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லும் போது ஆக்சுவலி தேவர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் வை ஹி இஸ் நாட் கெட்டிங் த ப்ராடக்ட். ஏன் வந்து பொருள் அவருக்கு கிடைக்கல, இல்லைன்னா வந்து அவரு நினைச்ச மாதிரி ஏன் அவருக்கு பிசினஸ் டெவலப் பண்ண முடியலைங்கிறது அதோட ரீசன் வந்து தெரியாது. அவருக்கு அந்த காரணம் கரெக்ட் அப்படின்னா பொருள் இல்லைன்னா வந்து எனக்கு பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியலைங்கிறது விஷயம் மட்டும் தான் அவருக்கு தெரியும். ஆனா அதோட சொல்யூஷன் என்னங்கிறது அவருக்கு தெரியணும்னா அந்த சிஸ்டம் வந்து கரெக்டா அவருக்கு